Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1113 part 1. ஓபன் பண்ணா ஏதோ ஒரு பிரிசன் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பெரோனா இருக்கால, அவ அப்படியே யாருக்கும் தெரியாம உள்ள டிராவல் பண்ணி போவா. அது ஆக்சுவலா வேற எந்த இடமும் இல்ல, பிளாக் பியர்டோட பைரட் ஐலாண்டு. அங்க இருக்க பிரிசனுக்கு தான் போயிருக்கா. அதுவும் அவங்க பாஸ் கெக்கோ மோரியாவை காப்பாத்துறதுக்காக. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஜாலியா காட்ஸை போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களா. இவ இடையில போய் பரவாயில்லையே எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா ஜாலியா விளையாடுங்க, எனக்கு இந்த ஜெயிலோட சாவியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. ஏய் யார் நீ, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு நோண்டி கேட்பானுங்க. அப்ப அவ இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கே வருவா. எப்பவுமே கேள்வி கேட்கும் போது யாருகிட்ட கேட்கிறோம், எதுக்கு கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம்னு சொல்லி யோசிச்சு கேட்கணும். இல்லன்னா பொல்லந்துருவேன். ஏன்னா நான் கோஸ்ட் பிரின்சஸ் பெரோனான்னு சொன்ன உடனே ஏங்லாடி அவசரப்பட்டு இங்க வந்துட்ட, இங்க மாட்டினா நீ செத்த பாடி அப்படின்ட்டு அவளை மிரட்டுவாங்க. பயத்துக்கே பயம் காட்டுறவன் நானு, என்னையவே பயமுடுத்த ட்ரை பண்றீங்களான்னு பேயை ஏவி விடுவா. அவ்வளவுதான். அதை பார்த்த பீதியில பட் அவளோட பேய்களை அவங்க பாடிக்குள்ள விட்டு எடுத்துட்டு வந்தான்னா அவங்க வீக் ஆயிருவாங்க தெரியுமா, மனதளவுல. அப்படித்தான் வீக் ஆகி நல்லா எதுக்கு மேலாய்க்கு இல்ல, இந்த பிரிசனை பாத்துக்கிறாங்களாம் எனக்கு தகுதியும் இல்ல, பைரட்டிங் பண்றதையே விட்டுட்டு சம ஜெயிலேயே வாழ்ந்துடலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு லூசு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. அசால்ட்டா அவனுகிட்ட இருந்து சாவி ஆட்டையை போட்டுக்கிட்டு அவ பாட்டு கிளம்பிடுவான். இல்ல நல்ல விஷயம் என்னன்னா பிளாக் பியர்டோட ஜெயில தான் கோபியும் இருக்கான். கெக்கோ மோரியாவை காப்பாத்துற சாக்குல கோபியை மட்டும் காப்பாத்திட்டானா அவனும் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணி கோபி இருக்க ஜெயில தான் காட்டுறாங்க. அவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு கால்ல ஒரு குண்டை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த குண்டை வச்சே அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானா பாருங்களேன். அப்பதான் பெரோனா உள்ள என்டர் ஆகி அவங்க பாஸ் எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு அப்படியே தேடிட்டே வருவா. பார்த்தா பிளாக் பியர்ட் ஆல்ரெடி ஏகப்பட்டவரை புடிச்சு வச்சிருந்திருக்கான் போல. எல்லாம் செத்து எலும்பு கூட ஆகி போய் கிடப்பானுங்க. சோறு தண்ணி கொடுக்காம போட்டான்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டே வந்தவ கோபியை பார்த்தவொன்னு ஷாக் ஆயிருவா. நீயா நீயா நீயான்னு. ஏன்னா அவளுக்கு கோபி த ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியும். நேவி ஹெட் குவார்டர்ஸோட கேப்டன் தானே. உன்னையும் புடிச்சிட்டாங்களா, நீ ஒரு ஹீரோன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ கீழே தான் இருக்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை இங்க இருந்து காப்பாத்துறேன். நீ எனக்கு கெக்கோ மோரியாவை இங்க இருந்து தப்பிச்சு கூட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவான்னு கேட்டவொன்னு அவனுக்கே ஷாக் ஆகும். எது அந்த கெக்கோ மோரியா இங்கதான் இருக்கானான்னு. அவன் எவ்வளவு பெரிய டேஞ்சரான டேமேஜான ஆளுன்னு ஊருக்கே தெரியும். நான் ஒரு நேவி, என்னைய போய் ஒரு பைரட் கூட கொலாபரேட் பண்ண சொல்றியான்னு கேட்டவனே, அட ஆமாப்பா இப்ப அவரோட உயிர் ஆபத்துல இருக்குது, அதனால ஹெல்ப் பண்ணும்பாளா. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவன் ஒரு நேவி ஆபீசர், அவன் ஒரு பைரட், என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த ஷாட்ல பைரட் ஐலாண்ட்ல பார்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுல்ல, அங்க நியூஸ் போயிருச்சு இந்த மாதிரி கேப்டன் கோபி அவங்க செல்லுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு. விடுவாங்களா இனி அவங்க, எவன் பிடிக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பா ஹெவி பவுண்டி கிடைக்கும், பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கொல்றதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. மேட்டர் என்னன்னா கோபிக்கு அங்க வாண்டட் போஸ்டர் அடிச்சாச்சு. அவனோட பவுண்டி பாத்தீங்கன்னா 5 ஸ்டார். ஒரு ஸ்டாருக்கு 100 மில்லியன் பெரிஸ். அப்ப 5 ஸ்டார்னா 500 மில்லியன் பெரிஸ். இவனை பிடிச்சாலே போதும் 5 ட்ரெஷரை கண்டுபிடிச்ச மாதிரி. வாங்கல இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தான் சொல்லிட்டு எல்லாம் வெறித்தனமா ஐலாண்டு முழுக்க விரட்டி தேட ஆரம்பிப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க. கோபி பையன் அவன் ஒருத்த மட்டும் தப்பிச்சு போனா பரவாயில்ல, அங்க மாட்டிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பையன் எவ்வளவு நல்லவன்னு எப்படி ப்ரூவ் பண்றான் பாருங்க. என்ன இப்ப ஏதோ குகைக்குள்ள இருக்காங்க, சேஃப்டியா தப்பிச்சிட்டாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, அவனுக்கு கண்ணில் மாட்டினாதான் டன் டன் டனகனக்கா. கூட வர்றவங்க எல்லாம் கோபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாங்க. ரொம்ப நாளா அடிமைகளா மாட்டிட்டு இருந்தோம், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவனுக்கு கடுப்பாகும். ஏன்னா அவங்க அடிமைகள்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் பைரட்ஸால பிடிக்கப்பட்ட விக்டிம்ஸ் நீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நான் ஒரு நேவி சோல்ஜர், உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என் உயிரை கொடுத்தாச்சு உங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டு போவான். அப்ப அந்த டைம் அந்த பெரிய எலும்பு கூடு மண்டை இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கண்ணை ஒரு மாதிரி பண்ணுமா. உடனே அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் என்னாச்சு பிசரோ, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டவனே அந்த மண்டவோட வச்சிருக்க பில்டிங் பேசுது. எனக்கு உள்ளுக்குள்ள கிச்சு மூட்டின மாதிரி இருக்குதுப்பா, அதுவும் என்னோட செஸ்டோட லெஃப்ட் சைடு. மேபி அந்த அடிமைகள் தான் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுவே போட்டு கொடுக்குது. நல்ல வேளை தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அங்க அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் எல்லாம் தப்பிச்சாங்கன்னா இவங்க அவங்கள வேட்டையாடலாம், அதுல எந்த தப்பும் இல்ல, அதனால நாங்க வேட்டையாட போறோம்னு உடனே அது தனியா பிச்சுக்கிட்டு வந்து பச்சையா திட்டும். அறிவு கட்டவனுங்களா, யாரையும் கொல்லாதீங்க, அத்தனை பேர்த்தையும் உயிரோட கொண்டு வாங்க, மெயினா கோபிய நீங்க மட்டும் ஒழுக்கமா இதை பண்ணல நான் பிளாக் பியர்டு கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். இப்ப என்னன்னா இதை இவங்க எல்லாம் வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பில்டிங்கே நம்மள காட்டி கொடுக்குதான்னு. இனி இதுக்கப்புறம் இங்க இருந்தா பஞ்சாயத்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு திரும்பினா கூட்டிட்டு வந்த ஸ்லேவ்ஸ் எல்லாருமே அப்படியே நொந்துருவாங்க. என்னடானா அவங்களுக்கு நம்பிக்கையே போயிருச்சு, எப்படியும் எங்களால தப்பிக்க முடியாது, நீங்களாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு. ஆனா கோபி விரதா இல்ல, யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க, நான் பணையமா இருந்து உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன், நீங்க எல்லாரும் எப்படியாச்சும் தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் டைவர்ட் பண்றதுக்காக இந்த பக்கம் போயிருவான். உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் கோபின்னு எல்லாம் ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டே அங்க இருந்து எஸ்கேப்
தப்பிக்க போவாங்க. அப்பதான் அந்த ஷிரியுவை காட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த பில்டிங்ல தான் இருக்கான். அவன் அந்த பிசரோ கிட்ட ஏன் நீ அவங்கள தப்பிக்க விட்ட, நீ நினைச்சிருந்தாலே அவங்கள புடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி கேட்பான். அப்புறம் டீச் வந்து என்னைய தூக்கி போட்டு மிதிப்பாரு, என்னால எல்லாம் முடியாதும்பா. இவன் தான் அந்த பிசரோ கரப்ட் கிங், அவளோ பிசரோம்பாங்க. இவனோட டெவில் ஃப்ரூட் ஆயில் ஃப்ரூட், அதாவது ஐலாண்ட் மேன். என்ன மேட்டர்னா இவன் புடிக்கிறேன் அடிக்கிறேன் தடுக்கிறேன்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணானா இவனால இந்த பில்டிங் குள்ள இருக்க ஏகப்பட்ட ஐட்டம் டேமேஜ் ஆயிருது. அதனால இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு சைலண்டா இருக்கதே பெஸ்ட்னு முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் வாஸ்கோ சாட் வந்து நான் போகட்டுமான்னு கேட்பானா. நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, நல்ல சரக்கு அடிச்சுட்டு நான் மட்டும் மொத்த டவுனையும் ஃபயர் பண்ணிட்டேன்னு வையேன், யாராலையும் இங்க இருந்து தப்பிச்சே போக முடியாது, எப்படி என்னுடைய பிளானும்பா. இவன் தான் கிளக் கிளக் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், பூஸ் மேன்னு சொல்லுவாங்க. சரியான மொடா குடிகாரன், மொரட்டு குடிகாரன். அப்ப அந்த ஐலாண்ட் மேன் வந்து கொய்யால அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காத, நம்ம ஐலாண்ட கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டீச் வந்து உன்னைய செருப்புலயே அடிப்பாரு, தேவையா உனக்கு இதுன்னு கேட்டா, பரவாயில்ல என்கிட்ட இந்த பஞ்சாயத்தை விட்டுரு நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அட குடியார மூதேவி, இப்ப தாண்டா நம்ம ராக்கி போர்ட்டை சரி பண்றதுக்கு நாங்க படாத பாடுபட்டோம், மறுபடியும் ஏதாச்சும் பஞ்சாயத்து எழுத்து வைக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டான். அப்பதான் ஹியூஜ் ஃப்ரூட்டை சாப்பிட்ட அந்த ஜெய்ஜான்டிபிகேஷன் மேனை காட்டுறாங்க. அவன் பேரு சஞ்சுவான் உல்ஃப். எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, அவனை நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். சொல்ல போனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கானுங்க, எல்லாம் பிளாக் பியர்டுக்கு ஏத்த ஆளுங்க தான். சரி அப்படியே கோபியை காட்டுறாங்க. அவன் அந்த குண்டை தூக்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். இப்ப என்னன்னா எப்படியாச்சும் மத்தவங்க தப்பிக்கிறதுக்கு இவன் தான் டைமை வேஸ்ட் பண்ணி அவங்கள டைவர்ட் பண்ணி ஆகணும். அப்படி ஓடுனவன் சந்து பொந்துன்னு கண்ணு முன்னு தெரியாம ஓடி ஒருத்தி மேல போய் இடிச்சிருவான். சாரி சொன்னா அதெல்லாம் வேண்டாம் கண்ணா, உன்னை கொண்டு போய் விட்டேன்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு சாரி மிஸ்டர் 5 ஸ்டாரும்பா. அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஆஹா வலியக்க வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. அப்புறம் என்ன கத்த ஆரம்பிச்சிருவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் இங்கதான் இருக்கான் உடனே பைரட்ஸுங்கெல்லாம் மொத்தமா வரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு இவனால அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா மத்தவங்களை காப்பாத்தணும்னா இவன் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்க ஷிப் எடுத்துக்கிட்டு கடல்ல எப்படியாச்சும் தப்பிச்சு போவாங்க. என்ன பண்ணலான்ட்டு கோபி விரியோட ஓடுவான். இதுக்கப்புறம் அந்த மக்களை அவன் காப்பாத்தினானா, அவன் காப்பாத்திட்டானா, இல்ல மறுபடியும் அவனை புடிச்சு வச்சு வாயிலேயே மிதிக்கிறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.